வணக்கம் நண்பர்களே. திருப்பதி திருமலையில் நடைபெறும் நவானிகா சலக்கட்லா என்று அழைக்கப்படும் 2024ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்ச்சி தொகுப்பைத்தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. 2024ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 12ஆம் தேதி வரை தமிழ் மாதமான புரட்டாசி 18 முதல் 26ஆம் தேதி வரை 8 நாட்கள் நடைபெற இருக்கின்ற பிரம்மோற்சவ நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் நிகழ்ச்சி ஆகும். அதன்படி வருகின்ற அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி நவராத்திரி தொடங்கும் அன்று சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு முன்பாக நவதானியங்கள் விதைப்பதைப் போலவே இத்திருவிழாவையும் சிறப்பாக நடைபெற நவதானியங்கள் விதைக்கப்படுகின்றன. இந்நிகழ்ச்சியானது அன்கூர் அர்ப்பணம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்ச்சிகள் தொடங்குவதாக கருதப்படுகின்றது. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:45 முதல் 6 மணிக்குள்ளாக கோயிலுக்கு முன்பாக உள்ள துவஜஸ்தம்பம் என்று அழைக்கப்படும் கொடிமரத்தில் பெருமாளின் வாகனமான கருடனின் படம் பதித்த கொடியினை கொடிக்கம்பத்தில் ஏற்றப்படும். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அன்று இரவு 9 மணி முதல் இரவு 11 மணி வரை பெத்த சேஷ வாகனம் என்று அழைக்கப்படும் 7 தலைகள் கொண்ட பெரிய நாக வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி கோவிலை சுற்றியுள்ள 4 மாட வீதிகளில் வீதி உலா வருகின்றார். இந்த நிகழ்வோடு பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து 2ஆம் நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 10 மணி வரை சின்ன சேஷ வாகனம் என்று அழைக்கப்படும் 5 தலை கொண்ட சிறிய நாக வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா வருகின்றார். இதைத் தொடர்ந்து மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. தொடர்ந்து இரவு 7 மணி முதல் 9 மணி வரை அன்னப்பறவை போல் காட்சி அளிக்கும் ஹம்ச வாகனத்தில் மலையப்ப சுவாமி காட்சி கொடுக்கின்றார். இந்த நிகழ்வோடு 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. 3ஆம் நாள் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 மணி வரை சிங்கமுகம் தரித்த சிம்ம வாகனத்தில் மலையப்ப சுவாமி கோவிலை சுற்றியுள்ள 4 மாட வீதிகளிலும் வீதி உலா வருகின்றார். தொடர்ந்து மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறுகின்றன. அன்று இரவு 7 மணி முதல் 9 மணி வரை பல்வேறு முத்து மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் மலையப்ப சுவாமி காட்சி கொடுக்கின்றார். இந்நிகழ்வோடு 3ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளான அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் 10 மணி வரை கல்ப விருட்ச வாகனத்திலும் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஸ்நாபன திருமஞ்சனமும் நடைபெறுகின்றன. இரவு 7 மணி முதல் 9 மணி வரை சர்வ பூபால வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் 4 மாட வீதிகளில் மலையப்ப சுவாமி வீதி உலா வருகின்றார். இந்நிகழ்வோடு 4ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. திருமலையில் நடைபெறும் திருவிழாக்களிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த திருவிழாவாக தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வருடாந்திர பிரம்மோற்சவம் கடைபிடிக்கப்படுகின்றன. இந்நிகழ்வுகளிலேயே முக்கிய நிகழ்ச்சியாக கருதப்படும் திருவேங்கடமுடையான் மோகினி அவதாரத்தில் பக்தர்களுக்கு காலை 8 மணி முதல் 10 மணி வரை காட்சியளிக்கின்றார். இந்நிகழ்வை தொடர்ந்து அன்று மாலை 6:30 முதல் இரவு 11:30 வரை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். இந்நிகழ்வோடு 5ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. அக்டோபர் 9ஆம் தேதி பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாள் காலை 8 மணி முதல் 10 மணி வரை ஹனுமந்த வாகனத்தில் காட்சியளிக்கும் மலையப்பர் அன்று மாலை 4 மணி முதல் 5 மணி வரை ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி தங்க ரதத்தில் 4 மாட வீதிகளிலும் உலா வந்து அருள் பாலிக்கின்றார். இரவு 7 மணி முதல் 9 மணி வரை யானையை குறிக்கும் கஜவாகனத்தில் உலா வந்து காட்சியளிக்கின்றார். இந்நிகழ்வோடு 6ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. 7ஆம் நாள் அக்டோபர் 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 10 மணி வரை சூரிய பிரப வாகனத்திலும் அன்று இரவு 7 மணி முதல் 9 மணி வரை சந்திர பிரப வாகனத்திலும் மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இதுவரை கோவிலை சுற்றியுள்ள 4 மாட வீதிகளில் பல்வேறு வாகனங்களிலும் பல்லக்குகளிலும் பவனி வந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிகள் இன்று திருத்தேரில் எழுந்தருளி கோவிந்தா கோவிந்தா என்று பல பக்தர்கள் கோஷமிட 4 மாட வீதிகளில் உலா வந்து காட்சியளிக்கின்றார். தொடர்ந்து இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இந்த வருடத்திற்கான பிரம்மோற்சவ நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுவதை குறிக்கும் வண்ணமாக எம்பெருமான் குதிரை வாகனத்தில் அதாவது அஸ்வ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். இந்த நிகழ்வோடு வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் அனைத்து உற்சவங்களும் நிறைவு பெறுகின்றன. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை
6 மணிக்கு மேல் 9 மணிக்குள்ளாக சக்கர ஸ்நானம், அதாவது ஏழுமலையான் கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ வராக சுவாமி கோயில் அருகே உள்ள புஷ்கரணி நீரில் பல பக்தர்கள் சூழ சக்கர தாழ்வாருக்கு தீர்த்தவாரி நடைபெறும். தொடர்ந்து அன்றைய தினம் இரவு 8 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக கொடிமரத்தில் இருந்து கொடி இறக்கப்பட்டு பிரம்மோற்சவ நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன. பிரம்மோற்சவ திருவிழாவின் 2ஆம், 3ஆம் மற்றும் 4ஆம் நாட்களில் ஸ்நான திருமஞ்சனம் நடைபெறும் என்று நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோங்க. அதன்படி ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு பால், பன்னீர் மற்றும் பல மூலிகைகள் கலந்த நீரில் உற்சவர்களுக்கு வெகு விமர்சையாக மகா அபிஷேகம் செய்யப்படும். ரங்கநாயகுல அல்லது ரங்கநாயகம் என்று அழைக்கப்படும் மண்டபத்தில் ஸ்நான திருமஞ்சன நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த மண்டபமானது ஏழுமலையான் காட்சி கொடுக்கும் கோவிலில் உள் நுழைந்தவுடன் இடதுபுறமாக தெற்கு திசையில் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ரங்கநாயக மண்டபம் காட்சியளிக்கின்றது. இந்த மண்டபத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், 14ஆம் நூற்றாண்டில் தென் பகுதியான தமிழகத்தின் திருச்சி ஸ்ரீரங்க பகுதியில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கநாதர் கோயில் உற்சவமூர்த்திகள் இஸ்லாமிய படையெடுப்பில் இருந்து பாதுகாக்க திருமலையில் உள்ள இந்த மண்டபத்தின் ஒரு மூலையில் உள்ள கருவறை போன்ற இடத்திலேயே ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் பூஜைகள் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்ததாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மண்டபத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தவே தற்பொழுது திருவிழா காலங்களில் பயன்படுத்தப்படும் கருட வாகனம் முதல் அனைத்து வாகனங்களும் இந்த மண்டபத்திலேயே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த மண்டபத்தில் காட்சியளிக்கும் சுற்றுச்சுவர்கள் மற்றும் தூண்கள் அனைத்தும் விஜயநகர பேரரசு காலத்தின் கலை மற்றும் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்றன. இந்த மண்டபம் திருப்பதியை ஆண்ட ரங்கநாத யாதவ ராயலு என்ற மன்னரால் கட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ள பிரம்மோற்சவ நிகழ்ச்சி நிரலை பார்த்தோங்க. இதற்கு முன்னால் திருமலைக்கு நேரில் சென்று இந்த நிகழ்ச்சிகளை நேரில் கண்டு மகிழ்ந்தவங்க உங்க அனுபவங்களை எங்க கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நேரில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதவங்க திருப்பதி திருமலை தேவஸ்தானம் சார்பாக நடத்தப்படும் SVBC என்ற டிவி சேனல் மூலமாக அனைத்து நிகழ்வுகளும் நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்றது. இந்த ஒளிபரப்பை பார்த்து ஏழுமலையானின் அருள் பெற வேண்டுகிறோம். திருப்பதி மற்றும் திருமலையில் நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் குறித்து தகவல்களை நம்ம சேனல்ல வெளியிட்டு வருகிறோங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.